பாட்டிமா. என்னடி, என்ன நடந்தது? நீயும் சுபுவும் கல்யாணம் பண்ணிட்டு மாலையும் கழுத்துமா வருவேன்னு பார்த்தா இப்படி மசன்னு உக்காண்டு இருக்கே. அடியே ரேணு, என்ன நடந்ததுன்னு நீயாவது சொல்லு. என்னடி இவ வெக்கப்பட்டு இருக்கா? என்ன நடந்ததுன்னு சித்த சொல்றேளா? பாட்டிமா அது வந்து இப்ப எந்த கேரக்டர் வந்திருக்கு? என் தம்பிக்கு கொடுத்த வாக்குப்படி பிராயச்சித்தமா ஏதாவது ஒண்ணு நீங்க தான் பண்ணணும். இதுதான் பாட்டிமா நடந்துச்சு. இவ்வளவு விஷயம் நடந்திருக்கு, அதை இத்தனை சுலபமா சொல்லிட்டு இருக்க. 24 மணி நேரமும் இந்த போன்லயே இருக்கல. எனக்கு ஒரு போன் பண்ணிருக்க கூடாது? நான் வந்து அவனை தலைகீழா தொங்க விட்டுருப்பேனே. ஏண்டி ரேணு, நீயாவது எனக்கு சொல்லிருக்க கூடாது? அது இல்ல பாட்டிமா. என்னடி ஏதோ கதா காலட்சேபம் பண்ற மாதிரி பாட்டு பாடுற? ஐயோ பாட்டி, கொஞ்சம் அக்கா சொல்றதையும் கேள. கேட்க முடியாது, எவ பேச்சையும் கேட்க முடியாது. அம்மா ராஜமாதா, கொஞ்சம் உட்காருயா, கோபப்படாத. நான் சொல்றத கேளு. அங்க கல்யாணம் எல்லாம் ஒண்ணு நிக்கல, கொஞ்சம் தள்ளி போட்டிருக்கோம். நாங்க 2 பேரும் ஒரே மேடையில கல்யாணம் பண்ண போறோம், அவ்வளவுதான். இப்ப நீ கலாட்டா பண்ணி பெரிய பிரச்சனை பண்ணாத பாட்டி, புரிஞ்சுதா? என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லி இருக்கணுமா இல்லையாடி? நான் ஏதோ பைத்தியக்காரி மாதிரி உன் கல்யாணத்துல எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு ஹோமம் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க என்னடானா கல்யாணம் பண்ணிக்காம வந்திருக்க. பாட்டி, அதுக்கெல்லாம் அங்க நேரமே இல்ல, என்னென்னமோ நடந்துருச்சு. சரி, அம்மா தானே கேட்டாங்க, அதனால ஒத்துக்கிட்டோம். எல்லாத்தையும் நீங்களே முடிவு பண்ணிடுங்க. வயசான கட்ட ஒருத்தி இந்த ஆத்துல இருக்கேங்கிற மரியாதை இருக்கா? உங்க இஷ்டத்துக்கு நடந்துக்கிறேன். ஐயோ செல்ல பாட்டி, நாங்க உன்னோட பேத்திங்க, எதையும் யோசிக்காம பண்ண மாட்டோம்ல. நீ ஒத்துப்பேன்னு தெரிஞ்சதுனாலதான் நாங்க ஒத்துக்கிட்டோம். இப்ப என்ன ஆயிடுச்சுன்னு மூஞ்ச இப்படி வச்சிருக்க பாட்டி? இது 1+1 ஆஃபர் மாதிரி தானே? நீ தானே சொன்ன என் கல்யாணத்தை பாப்பியோ மாட்டியோன்னு. இப்ப பாரு, 2 பேத்திங்களோட கல்யாணத்தை நல்லபடியா பாக்க போற. புரிஞ்சுதா? அதுக்காக தான் இப்படி பண்ணும். அவ்வளவு நாளே தவிர உன்னை மதிக்காமல ஒண்ணும் இல்ல தெரியுமா? அவனுங்கள பத்தி உனக்கு தெரியாதுடி. என்ன பிளான் பண்ணிட்டு வந்திருக்கானுங்களோ என்னமோ, பயமா இருக்குடிமா. நீங்க எதுக்குடா இங்க வந்திருக்கள்? அதான் கல்யாணத்தை நிறுத்திட்டேல, மறுபடியும் எதுக்காக வந்திருக்கள்? ஏதாவது பிரச்சனை பண்றதுக்கா? பாட்டிமா, நான் தான் வர சொன்னேன். மாமாவுக்கு உடம்பு சரியில்லை, பாத்துக்க யாரும் இல்லல்ல, அதான் நான் வர சொன்னேன். அப்படிதானே மாமா? ஆமா பாட்டிமா, என் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை. ஏய் ரேணு, மாமாக்கு கொஞ்சம் ரூம காட்டு, கூட்டிட்டு போறேனோ. பாட்டி நல்லா இருக்கீங்களா? கேட்க மறந்துட்டேன். ஷட் அப் யுவர் மவுத், கெட் அவுட் ஆஃப் மை சைட். ஐயோ, பாட்டி ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் போறாங்க போல. சரி வாங்க மாமா போலாம். இங்க வா, இங்க உட்கார. என்ன பண்ணிட்டு இருக்கடி? உங்க எல்லாருக்கும் என்ன பைத்தியம் பிடிச்சுட்டா? அவ பேச்ச போய் நம்பிட்டு இருக்கேள. டிராமா போடுறானுங்கடி. பாட்டியம்மா, எனக்கு நன்னா புரியுது. முதல்ல நான் சொல்றத கேளு பாட்டி. என்ன தடி கேட்க சொல்ற? பாட்டி, நான் கல்யாணத்தை நிறுத்தினது இவங்க டிராமாவை பார்த்து இல்ல. இவங்க போலியான மனுஷங்க, இவங்க ஆடுறது போலியான நாடகம்னு எனக்கு தெரியும். அப்புறம் எதுக்குடி நிறுத்தின? நான் நிறுத்தல. அப்பாதான் ரேணுக்காக தள்ளி போட்டிருக்காரு. அப்பாவை அம்மா பேர் சொல்லி அவங்க வளைச்சு போட்டிருக்காங்க. இப்ப மட்டும் நான் அவங்கள எதிர்த்து பேசினேன், அம்மா பேரை வச்சு அவங்க எவ்வளவு தூரம் வேணாலும் போவாங்க. அது மட்டும் இல்ல, இது ஏன் கல்யாணத்தோட நிக்காது. நாளைக்கு இதையே சொல்லி ரேணு கல்யாணத்திலயும் பிரச்சனை பண்ணுவாங்க. அதனாலதான் 2 கல்யாணத்தையும் ஒரே நேரத்துல பண்ண ஒத்துக்கிட்டேன். இவங்க எதுக்காக இங்க வந்தாங்க, இவங்களோட பிளான் என்ன, அதை தெரிஞ்சுக்கிட்டு அதை வச்சு அவங்களுக்கே புத்தி சொல்லணும் தான் நான் இப்படி எல்லாம் பண்ணேன். ஏமா வரலட்சுமி, அவனுங்க எப்பேற்பட்டவனுங்க தெரியுமா? நன்னா இருக்கிற குடும்பத்தையே நாசம் பண்ணிடுவானுங்கம்மா. உனக்கு உன் நாராயண சித்தப்பா ஞாபகம் இருக்கா? அப்பாவோட தம்பி தானே? ஆமாண்டிமா, ராம லட்சுமண மாதிரி இருந்த என் பிள்ளைங்க 2 பேரையும் அநியாயமா சண்டை போட வச்சு பிரிச்ச பாவிங்க உன் மாமனுங்க. பணத்தாசைய காட்டி வியாபாரத்தை பண்ண வச்சு லாபத்தெல்லாம் அவனுங்க முழுங்கிட்டு நஷ்டத்தை இவனுங்க 2 பேர் தலையிலையும் கட்டி 2 பேருக்கு நடுவுலயும் மனசாபத்தை ஏற்படுத்தினா அந்த பாடையில போறவன். அப்படிப்பட்டவனை நம்பி நீ எப்படி கல்யாணத்தை நிறுத்தினேன்னு தான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன். உன்னோட கஷ்டம் எனக்கு புரியுது பாட்டி. ஆனா ஏற்கனவே கல்யாண விஷயத்துல ரேணுவை நினைச்சு நான் ரொம்ப கவலைப்படுறேன். மறுபடியும் இந்த மாதிரி எதுவும் நடக்காம நல்லபடியா 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கதான் இப்ப கல்யாணத்தை நிறுத்தின. ஆனா அவனுங்களை எதுக்குடிமா வீட்டுக்கு கூட்டின்னு வந்திருக்க? ஐயோ, என் அறிவு பாட்டி அம்மா. இங்கிலீஷ்ல ஒரு கோட் இருக்கு, கீப் யுவர் எனிமீஸ் க்ளோசர் தென் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எதிரிங்களை பக்கத்திலேயே வச்சுக்கிட்டு அவங்களோட விஷயத்தை அவங்களுக்கே கொடுக்கணும்ன்றதுதான் என்னோட பிளான். ஓ, இங்க பாரு ஜெயலட்சுமி,
இனிமே இந்த வரலட்சுமி அவங்கள ஆட்டி வைக்கிறத பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணு. இந்த நாடகத்தோட சேர்த்து ரேணுக்கு எல்லாத்தையும் நல்லபடியா முன்னாடி இருந்து கல்யாணம் பண்ணணும்ன்றதா உத்தேசம். இப்ப புரிஞ்சுதா பாட்டி? பாட்டிமா என்ன ஆச்சு? எதுக்கு இப்ப கண்ணீர் விடுற? குற்ற உணர்ச்சியா இருக்குடிமா. ஆண் குழந்தை பிறக்கலன்னு உன் தோப்பனாரையும் உங்க அம்மாவையும் என்ன பேச்சு பேசியிருக்கேன் தெரியுமா? ஆனா இன்னைக்கு நீ உன்னோட தங்கைய பத்தியும் குடும்பத்தை பத்தியும் இவ்ளோ யோசிச்சு குடும்பத்துக்கே மூத்த புள்ள மாதிரி இப்படி பேசுறத பாக்கும்போது கண்ணுல தானா கண்ணீர் வருதுடிமா. பாட்டிமா, இது என்னோட குடும்பம். இந்த குடும்பத்தை நான் தானே முன்னாடி இருந்து பாத்துக்கணும். என் செல்ல பொண்ணு. ஆனாலும் அவனுங்க கிட்ட ஜாக்கிரதை. என்னதான் வளர்ப்பு பாம்பா இருந்தாலும் என்னைக்காவது ஒரு நாள் கொத்திடும். அதுதான் அதோட குணம். அப்படிப்பட்டவனுங்க தான் உன் மாமனுங்க. பாத்துட்டே இரு இந்த வரலட்சுமி கொடுக்க போற அடிய. அந்த பகவானோட கருணையினால எல்லாம் நல்லபடியா நடக்கணும்டிமா. பாட்டிமா, கொஞ்ச நாளா நீ ரொம்ப ஓவர் திங்கிங் பண்ற. எல்லாத்தையும் நிறுத்திட்டு போய் சீரியல் பாரு போ. மத்த எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். சரிடிமா. அந்த பாட்டி நடந்துகிட்டத பாத்தீங்களாப்பா? கேட்டேன். இதனாலதான் நம்ம வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு. முதல்ல உங்க பஞ்ச் டைலாக நிறுத்துங்க. அந்த கிழவிக்கு எக்கத்தால எக்கச்சக்கமா இருக்கு. அந்த கிழவியை நீ இப்பதான் பாக்குற. நீ பிறக்கிறதுக்கு முன்னாடியில இருந்து பாத்துட்டு இருக்க. அதனால என்ன யூஸ்பா? ஊர் முழுக்க கடன். அதை தீக்கிறதுக்கு வம்பு இழுக்கிறோம். தப்பிக்கிறதுக்காக தலைமறைவா இருக்கும். இதை விட்டா நமக்கு வேற மாற்றம் இருக்கா? ஆடையன் சமத்து கொடமே. அதுக்கு தானடா மொத்த செட்டில்மெண்டா கடனை வாங்கிட்டு எங்க வந்திருக்கோம். நீ வரலட்சுமிய கல்யாணம் பண்ணிண்டு இந்த ஆஸ்தி மொத்தத்துக்கும் நீ வாரிசாகணும்னு தானடா பிளான் பண்ணிருக்கோம். உங்க தலையில இருக்கிறது மாதிரி உங்க மூளையும் நிறைச்சிருக்கும் நினைச்சாங்கன்னா நீங்க அவங்களையும் ஏமாத்துறீங்களே. இருக்காதா பின்ன? இந்த காலத்துல கோஸ்டுக்கு எப்பேற்பட்ட ட்ரெண்டிங் இருக்கு. அதெல்லாம் நல்லாதான் இருக்கு. இந்த கல்யாணத்தை தள்ளி போடுற பிளான்ல எதுக்கு? டைரக்டா வரலட்சுமியை கல்யாணம் பண்ணி வச்சிட வேண்டியதானே? நிறுத்துங்க. என்ன சொல்ல வரீங்கன்னு சொல்லுங்க. இத தாண்டா ஜெனரேஷன் கேப்னுவா. உங்ககிட்ட இருக்கிறது ஆவேசம், என்கிட்ட இருக்கிறது ஆலோசனை. டைரக்டா கல்யாணம் பண்ண சொன்னா என் நாடகத்தை எவனாவது நம்புவானா? இப்ப நமக்கு தேவையானது என்ன? கல்யாணத்தை நிறுத்துறது. நடந்துதா? காலம் பொன் போன்றதுன்னு பெரியவா சும்மா சொல்லல. அப்படி இருக்கும்போது நமக்கு கிடைச்சிருக்கிற ஒவ்வொரு நொடியும் ரொம்ப முக்கியம். நாம நினைச்சதை செய்யறதுக்கு இது போறாதா? படத்துல இருக்கிற பொம்பளை காலம் நோடுனது போதும். போய் வரலட்சுமிய கரெக்ட் பண்ற வேலையை பாரு. பாக்கி கதைக்கு ஸ்கிரீன் பிளே வசனகர்த்தாவை நான் பாத்துக்கிறேன். எதையாவது நாசம் பண்றதுல நீ தான்ப்பா நம்பர் 1. தாத்தாவே சாப்பிட்ட வழி வழியா குணம் டிரான்ஸ்பர் ஆகுது. என்ன சும்மாவாடா ஊர்ல நமக்கு அந்த பேரு? உங்க வழியில நானும் வரணும்னு ஆசீர்வாதம் பண்ணுப்பா. அப்படியே ஆகட்டும். இந்த கப்பு பையன் சுப்பு குறுக்க வந்துருவானோ? வந்துருவானோ இல்ல, வந்துருவான். அதான்டா அவன் கேரக்டர். ஸ்கிப் ஆட் மாதிரி அவனை அவாய்ட் பண்ண முடியாது. வரலட்சுமிய கரெக்ட் பண்றதுக்கு உனக்கு என்ன யோசனை வேணாலும் வெக்கப்படாம என்கிட்ட கேளு. உன் ஐடியா பம்பு செட் வரைக்கும் தான்ப்பா ஒர்க் அவுட் ஆகும். ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ற வரைக்கும் யூஸ் ஆகுமான்னு தெரியல. டேய், இதுதான் நமக்கு கிடைச்ச லாஸ்ட் சான்ஸ். சொதப்புனா லாஸ் ஆயிடும்டா. கடன் அதிகமாயிடுச்சுடா. அப்பாவால வட்டி கட்ட முடியலடா. அப்பா நான் இருக்கேன். ரேணு, ஏண்டி ரேணு? ரேணு, சூரியன் உச்சிக்கு வந்துடுத்து. எழுந்துடுறி ரேணு. என்னது இது? தூக்கத்துல பைத்திய மாதிரி சிரிச்சுருக்கா வரலட்சுமி? ஏண்டிமா வரலட்சுமி? என்ன பாட்டிமா? இவ பாரு தூக்கத்துல சிரிச்சுன்னு இருக்கா. கொஞ்சம் எழுந்திருந்து என்னன்னு பாரு. எழுந்ததுக்கு அப்புறம் பாக்குற பாட்டி. இப்ப கொஞ்சம் தூங்க விட. இல்லடி, கொஞ்சம் எழுந்திருந்து பாருடி. என்ன பாட்டி காலங்கத்திலயும் உன்னோட? கொஞ்சம் உன் தங்கைய பாருடி. அவ தூக்கத்துல சிரிச்சுட்டு இருக்கா. அத தாண்டி நானும் சொல்லிட்டு இருக்கேன். இரு ரேணு, ரேணு, ஏய் ரேணு, ஹேய். என்னக்கா நல்ல கனவை இப்படி கெடுத்துட்டேன். பாத்தியா ஒன்னும் லெவலுக்கு சும்மா உயிரை வாங்கிக்கிட்ட. எனக்கு என்னடி தெரியும்? இப்படி தூக்கத்துல சிரிச்சத பார்த்ததும் பயந்து போயிட்டேன். பாட்டி உனக்கு வேற வேலையா இல்லையா?
எவ்வளவு நல்ல கனவை கெடுத்துட்ட தெரியுமா? ஐயோ, அது என்னடி அவ்வளவு நல்ல கனவு? ஆ, ஐயோ அம்மா, மறுபடியும் வைக்கமா? அப்படி என்ன கனவு வந்ததுனடி இப்படி வைக்கப்படுற? எனக்கு கல்யாண கனவு வந்துச்சு. நேத்தே தானடி முடிவு பண்ணோம், அதுக்குள்ள ரெடி ஆயிட்டியா? ஆ, என்னவோக்கா, கல்யாணம்னு சொன்னாலே எனக்கு என்னென்னவோ யோசனை எல்லாம் வருது. நான் நாகப்பழ கலர் புடவையில நகையெல்லாம் போட்டுட்டு இருக்கும்போது என் பக்கத்துல அவர் பட்டு வேட்டி சட்டையில உட்கார்ந்துருக்காரு. அப்படியே நிமிர்ந்து ஃபேஸ பார்க்கலான்னு பார்த்தா 2 பேரும் வந்து என் கனவை கலைச்சிட்டீங்க. பா, அந்த கனவுல என்னோட கல்யாணம்லாம் நடக்கலையா? ஆ, ஏதோ ஒரு மூலையில நடந்தது. என்னது? அப்புறம் என்னோட கல்யாணத்துல உன்னோட டாமினேஷன் எதுக்குன்னு கண்டுக்கல. ஹலோ மேடம், நம்ம 2 பேரோட கல்யாணமும் ஒரே நாள்ல தானே நடக்கணும். உன் கல்யாணத்தை விட என் கல்யாணம் தான் கிராண்டா நடக்கும். என் கனவுல ஏன் நீ கிராண்டா இருக்கணும்? உனக்கு முன்னாடி உலகத்தை பார்த்தவ, அந்த மரியாதை எனக்கு இருக்கணும். உனக்கு அவ்ளோ சீனெல்லாம் இல்ல. எவ்வளவு சீனன்னு காமிக்கவா? தில்லுல கூட நீதான் முதல்ல அடிப்பியா? அடியே அடியே, நிறுத்துங்கடி நிறுத்துங்கடி. ஐயோ ஐயோ, அடிச்சுக்காதீங்கடி. உங்க சண்டைய நிறுத்துங்கடி. அடியே நிறுத்துங்கடி. பாட்டி நிறுத்தணும். அவங்க முதல்ல நான் ஏன் நிறுத்தணும்? நான் நிறுத்த மாட்டேன். இவளுங்களை என்ன பண்றது? கல்யாணம் பண்ற வயசு ஆயிடுத்து. எப்ப சண்டை போடுவேள், எப்ப கொஞ்சம் பெண்ணு ஒன்னும் தெரிய மாட்டேங்கிறது. கனவுல வந்த கல்யாணத்துக்கு போய் ஏண்டி எப்படி அடிச்சுக்கிறேன்? அக்கா நிறுத்து, நிறுத்து அக்கா, நிறுத்து. இன்னொரு விஷயம், சுப்பு மாமாவை விட என் புருஷன் சூப்பரா இருப்பாரு. என்னடி சொன்ன? ஏன் சுபவிட உன்ன புருஷன் அழகா இருக்கானா? அடியே நிறுத்துங்கடி. உண்மை சொன்னா உனக்கு கஷ்டம். இப்படி காலகத்தால 2 பேரும் அடிச்சுக்காதீ. நிறுத்துங்களேண்டி. இவளுங்களை சமாளிக்க என்ன முடியும்? எப்படியோ போய் தொலைங்க. வயசுல பெரியவளாச்சேன்னு மரியாதை. காலை வணக்கம் பாட்டி. வணக்கம் வணக்கம். என்னடா கேலண்டர்ல வர கழுதையாட்டம் என்ன பார்த்து இடிக்கிற? நகரு. ஆமா பாட்டி, உன் பேத்திய காலம் முழுக்க சுமக்க போற ஒரு கழுதுதான். உன் வாய பினாயில் போட்டு அலம்பு. காலங்காத்தால என் முகத்துல ஏண்டா முடிச்ச? இப்போ உனக்கு என்னதாண்டா வேணும்? மகனே. பெரிய கழுத ஒண்ணு பேப்பரை மேயறதுக்கு கூப்பிடுறது போ. இவங்க பேட்ச்மெண்ட்ஸ் எல்லாம் அப்பயே போய் சேர்ந்துட்டாங்க. இந்த கொரோனா கூட தூக்கலையே. நன்னா கேக்குறது. கால்ரா டயத்திலேயே கலர் கலரா புடவைய கட்டிட்டு சுத்தினவனா இந்த கொரோனால என்ன பண்ண போறது? சூப்பர் உமனாட்டா இருப்பேன். இந்த விஷயம் சூப்பர்மேனுக்கு தெரியுமா? சாப்பாடு அடுத்து போயிருவா. வந்துடுறேன்ப்பா. இவர் ஒருத்தர் கண்ணு முன்னாடி சாப்பாடு இருந்தா எல்லா பிரச்சனையும் மறந்துடுவாரு. டேய் அண்ணா, அண்ணி ஃபோன் பண்றாங்கடா. ஆத்தாடி, இவன் இவ்வளவு சூடா இருக்கான். நமக்கு வேணாம்ப்பா. ஃபோன் பண்றாங்க. எடுக்கலாமா வேணாமா? சரி பாத்துக்கலாம். ஹலோ அண்ணி, நல்லா இருக்கீங்களா? இருக்கேன். உன் அண்ணன் எங்க இருக்கான்? டிப்ரெஷன்ல இருக்கா அண்ணி. என்னது? டேய், கால்ல இருந்து அவன் போன் எடுக்கலன்னு செம்ம கடுப்புல இருக்க. மொக்க காமெடி பண்ணி என்கிட்ட திட்டு வாங்கிக்காத. அது வந்து இங்கதான் அண்ணி இருக்கான். அவன்கிட்ட போனை கொடு. குடுக்குறேன் அண்ணி. அண்ணா, போன்ல அண்ணி.
யாரு? அண்ணி ஃபோன்ல இருக்காங்கன்னு சொன்னேன். எனக்கு மூடு இல்லை, நீயே பேசு. இவ வர அண்ணே, அண்ணி உங்ககிட்ட தான் பேசணும்னு சொல்றாங்க. உன்னை யாரா ஃபோன் எடுக்க சொன்னது? அதான் பேச மாட்டேன்னு சொன்னேன்ல. அவங்க பாட்டியும் முப்பாட்டியும் இல்லை கொள்ளு பாட்டியும் வரட்டும், அப்போ பேசுகிறான். டே அண்ணா, எல்லாம் கேக்குண்டா. கேட்கட்டும்டா. இப்போ என்ன அதுக்கு? அந்த டேக்காக எவ்வளோ வெயிட் பண்ணண்டா. ஒரு செகண்ட்ல மாறிடுச்சு எல்லாம். எனக்குன்னே வந்தானுங்க ஊர்ல இருந்து, மொத்த கனவையும் கலைச்சிட்டானுங்க. என் நம்பிக்கைலாம் போயிடுச்சுடா. எங்களுக்கு கல்யாணம்லாம் ஆகாது, அவள் மாமாவை தான் கல்யாணம் பண்ணிப்பா. அதுக்கு தான் அந்த ட்ராமாலாம். டே அண்ணா, சின்ன விஷயத்துக்கு ஏன்டா இப்படிலாம் பேசிட்டு இருக்க? நான் ஒன்றும் அதிகமாகலாம் பேசலடா. உண்மையிலே லவ் பண்ண அப்படிலாம் பண்ணுவாங்களா? பண்ண மாட்டாங்க. நான் தான் தேவையில்லாமல் இந்த கனவுலாம் அண்ணா, கல்யாணம் தள்ளி தானே போயிருக்கு, நின்னா போயிடுச்சு, அதுக்கே எப்படி? இது உனக்கு நடக்கல இல்ல, நீ அப்படிதான் பேசுவ. இதுக்கு மேல பேச இன்ட்ரெஸ்ட் இல்லடா, போனை கட் பண்ண. இருமனம் கொண்ட திருமண வாழ்வில் இடையினில் நீ மயங்குகிறாய். டேய், சின்ன விஷயத்துக்கு ரொம்ப ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்கடா. அப்புறம் பின் விளைவு ரொம்ப பயங்கரமா இருக்கும். அண்ணா, அழுவுறியா? வரும் என்ன பிளாக் பண்ணிட்டாடா. பிளாக் பண்ண மாட்டாங்களா என்ன? காலையில பேச்சா பேசினேன், அதான் விழுந்துச்சு பிளாக். லவ்னா 1000 பிரச்சனை இருக்கும்டா. அதுக்கெல்லாம பிளாக் பண்ணுவாங்க சொல்லு? எல்லாத்தையும் எதிர்கொண்டு போகணும்டா, நேர்கொண்ட போற. அண்ணி எவ்வளவு ஃபீல் பண்றாங்களோ. என்னடா ஏதோ பாசத்தை பொழியிற. ஐ நோ ஹவு டு கேர் மை ஒய்ஃப். தம்பி, உங்க கேரிங் டேரிங்லாம் உங்க கூடயே வச்சுக்கோங்க. உனக்கு தலை கேறிடுச்சுன்னு நினைக்கிறேன். நான் இங்க இருந்தேன், என்னையே கட்டி பிடிச்சாலும் பிடிப்பேன். நான் வரேன். எதுக்குடா இப்ப அழுவுற? என் கூட யாருமே இருக்க மாட்டேங்கிறாங்கடா. இந்த வாழ்க்கைய வேணாம் போ. கோட்டர் தானே அடிக்க போறேன்னு சொல்லி இப்ப ஹாஃபே ஆயிடுச்சு. எனக்குன்னு வந்து உயிரை வாங்குறானு. டேய், வாயை மூடுறா. போனை கூட. ஐ வாண்ட் டு டாக் டு மை பெட்டர் ஹாஃப். ப்ளீஸ் கிவ் மீ த ஃபோன். உனக்குலாம் கொடுக்க மாட்டேன்பா. நான் கொடுத்து அப்புறம் நீ என்ன கத்தி அண்ணி ஃபீல் ஆகி அப்புறம் ஏன்டா போனை கொடுத்தேன்னு நீ என்கிட்டயே திரும்பி வருவ. இதெல்லாம் நீ தேவையா? தர முடியாது. Sure. Now you are giving or not giving. I know how to talk to my wife. I have a master plan. தேவையெல்லாம் பண்ணி திட்டுவாங்கடா. போடா. சுப்பு மாமா. ஹலோ சுப்பு மாமா. ஹலோ ரேணுமா. சொல்லுங்க மாமா. என்ன பண்ணிட்டு இருக்க ரேணு? நானும் பாட்டியும் காஞ்சூரிங் படம் பார்க்கிறதுக்கு ரெடி ஆயிக்கிட்டு இருக்கோம். வா, கண்ணாடி பார்க்க போறீங்களா? இல்ல இல்ல இல்ல, நல்லா பாருங்க. என்ன சுப்பு மாமா ஒரு மாதிரி பேசுறீங்க? குடிச்சிருக்கீங்களா? ச்சே, நான் குடிப்பேனா ரேணு? கொஞ்சம் ஹெட்டேக்கா இருந்துச்சா, அதுதான். அது போக சிரப் குடிக்கிறேன். அது லைட்டா ஏறிடுச்சு. ஓஹோ, சரி சரி, அது இருக்கட்டும். திடீர்னு என்ன அன்பு வந்து கால் பண்ணிருக்கீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை ரேணு, பேசி ரொம்ப நாள் ஆச்சா, அதுக்கு தான் கால் பண்ணேன். சரி, இப்போ உண்மையை சொல்லுங்க. உங்கள் அக்கா கறி என்னை பிளாக் பண்ணிட்டா. அப்படி சொல்லுங்க. ப்ளீஸ் ரேணு, உங்கள் அக்கா கிட்ட நான் பேசணும். ப்ளீஸ் அவகிட்ட போய் ஃபோன் கொடுக்குறியா ப்ளீஸ்? எனக்கும் அவளுக்கும் காலையில சண்டை, நான் அவகிட்ட பேச மாட்டேன். இந்த வரும் எல்லாத்துக்கும் சண்டை போடுறான். எதை பத்தி? கல்யாணத்தை பத்தி தானே? ஆமாங்க. அட, கனவுல கூட அவ கல்யாணம் தான் கிராண்டா இருக்கணுமா, அதனாலதான் பிரச்சனை ஆயிடுச்சு. இன்னொரு தடவை சொல்லு. உனக்கு வந்த கனவுல அவளோட கல்யாணம் கிராண்டா நடக்கணும்னு சண்டை போட்டுக்கிட்டீங்களா? யாரு போதையில இருக்கான்னு தெரியலையே. போதையா? அது ஒன்றும் இல்லை, நான் ஒரு முட்டாள் ரேணு. காலையில் உங்கள் அக்கா கிட்ட சண்டை போட்டேன். ஃபோன் பண்ணி சாரி கேட்கலான்னா அதுக்குள்ளே பிளாக் பண்ணிட்டா. ஃபோன் எடுத்துகிட்டு போய் உங்கள் அக்கா கிட்ட கொடுக்குறியா? நான் கொஞ்சம் பேசணும் ப்ளீஸ் ப்ளீஸ். முடியாது மாமா, அதெல்லாம் முடியாது. அவ என்கிட்ட வந்து சாரி சொல்ற வரைக்கும் நான் அவகிட்ட பேச மாட்டேன். சாரி தானே சொல்லணும் ரேணு, நான் வேணா சாரி கேட்குறேன்னு. சாரி சாரி ப்ளீஸ் ரேணு, புரிஞ்சுக்கோ. சாரி. அப்பப்பா, ஓகே ஓகே, உங்களுக்காக பேசுறேன். நீ ரொம்ப நல்ல பொண்ணு. சரி.
உனக்குதான் போன். யாரு? மாமா உன்கிட்ட ஏதோ பேசணுமா? எனக்கு பேசுற மூடு இல்ல. ஏதோ கொஞ்சம் பேசணுமா? ஏன் கூட பேச இன்ட்ரெஸ்ட் இல்லாதவங்க கூட எனக்கு பேச இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஆமா, உன்னை யாரு போன் எடுக்க சொல்லுது? எங்க பாருங்க மாமா, இந்த மென்டலுக்கு போன் பேசுற இன்ட்ரெஸ்ட் இல்லையா? எனக்கு சினிமாக்கு டைம் ஆகுது, நான் கிளம்புறேன். ஹலோ ஹலோ ரேணு, ப்ளீஸ், நான் கொஞ்சம் மொட்டை மாடிக்கு வரேன், அவளை கூட்டிட்டு வரியா? சரி, கூட்டிட்டு வரேன். மாமா உன்னை டெரஸ்க்கு வர சொல்றாரு. நான்லாம் வரமாட்டேன். சரி, நான் போய் மாமா கிட்ட பேசிட்டு இருக்கேன். நில்ல. நானும் வரேன். ஓகே. பரு, செல்லக்குட்டி, சாரிடா. எவ்வளவு நாளாக கனவு கண்டுட்டு இருந்தேன் தெரியுமா? இப்படி திடீர்னு ஸ்டாப் பண்ணோன்னா கொஞ்சம் டென்ஷன் ஆயிடுச்சு. நான் ஏன் உன்கிட்ட பேசாமல் இருக்க போகிறேன்? 24/7 உன்கிட்ட மட்டும்தான் பேச போகிறேன். ஏதோ கோவத்தில் அப்படி பேசிட்டேன். சரி, ஐ ப்ராமிஸ் யூ, நீ எப்போவுமே உன்னை எதிர்த்து கூட பேச மாட்டேன். நீ தானே சொல்லிட்டு இருப்ப, சண்டை இல்லாத காதல் உப்பு இல்லாத சாப்பாடு மாதிரின்னு. அதுக்கே என்னை பிளாக் பண்ணிட்ட. ஆனாலும் யார் இப்போ கல்யாணத்தை நிறுத்தினது? அவங்க அம்மா, அப்படின்னா என்னோட மாமியார். என் அத்தை சொல்லி நான் கேட்க மாட்டேனா? ப்ளீஸ் வரு, சாரி, என்னை மன்னிக்க மாட்டியா? ப்ளீஸ் ப்ளீஸ், கெஞ்சி கேட்குறேன். எவ்வளவு கியூட்டா கேட்டுட்டு இருக்கீங்க. எங்க அக்காக்கு கோவம் இன்னும் குறையலன்னு நினைக்கிறேன். நம்ம 2 பேரும் பேசிக்கலாம் மாமா. ஹலோ, என்ன? நீ தானே மூடு இல்லைன்ன, நானும் மாமாவும் பேசிக்கிட்டு இருக்கோம். ரொம்ப பண்ணாத, முதல்ல இங்க இருந்து நீ போ. நான் போக மாட்டேன், நான் இங்கதான் இருப்பேன். மாமா பேசுறது எவ்வளவு கியூட்டா இருக்கு, அதை கேட்டுட்டு தான் இருப்பேன். என் செல்ல வரும். சி ரேணு. டேய், உன்னோட பிரச்சனை என்னடா? ஓஹோ, தேங்க்யூ ஸோ மச். ஃபைனலி என்கிட்ட பேசிட்ட. காலையில ஃபோன் பண்ணப்ப புலி மாதிரி பஞ்ச, இப்ப பூனைக்குட்டி மாதிரி பேசுற. என்ன கேவலமான டிரான்சாக்ஷன். நீ குடிச்சிருக்கியா? நான் குடிச்சிருக்கேண்ணா. வேணா நான் ஊதி காட்டுறேன், வா கிட்ட வா. எவ்வளவு குடிச்ச? எப்படி கண்டுபிடிச்சா? நீங்க ஊதரன்னு உறிஞ்சிங்களே, அப்பவே புரிஞ்சுது. சொல்லுங்க. உன்னோட ஹாஃப் ஹஸ்பண்ட் ஹாஃப் குடிச்சிருக்காரு. எல்லாத்தையும் மூடிக்கிட்டு ஜாக்கிரதை, வீட்டுக்கு போய் தூங்கு. நீ சொன்ன மாதிரி செய்கிறேன், ஆனால் எனக்கு ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் கொடுத்தா இங்கேருந்து போயிடுறேன். என்னது இது? நம்ம ரேணுக்கு 3 monthsல ஒரு நல்ல பையனாக பார்த்துடலாம். அதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் ஹாப்பியாக கல்யாணம் பண்ணிக்கலாமா? நான் ஆல்ரெடி மேட்ரிமோனில மேட்சஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். கிடைச்ச உடனே நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம், சரியா? சரி, கல்யாணம் முடிச்சிட்டு அப்படியே ஹனிமூனுக்கும் பிளான் பண்ணலாம். ஹலோ ஹலோ மாமா, அக்கா, கப்பிள்ஸ், என்னப்பா நடக்குதுங்க? என் கல்யாணத்தை பத்தி இவ்ளோ சிம்பிளா 2 பேரும் பேசுறீங்க. சீசன் 1ல என்ன நடந்ததுன்னு மறந்துட்டீங்களா? இல்லன்னா நான் சின்ன பொண்ணு ஏமாத்திரலாம்னு நினைச்சு பேசிட்டு இருக்கீங்களா? என்ன ரேணு, என்ன சொல்ற? ஆமா, என்ன சொல்ற ரேணு? நம்ம பாட்டி என்ன சொன்னாங்கன்னு மறந்துட்டியா? என்ன சொன்னாங்க? சுப்பு மாமாவை விட அழகா இருக்கவன, சுப்பு மாமாவை விட நல்லவன கொண்டு வந்து கல்யாணம் பண்றானீங்கல்ல? ஆமா, நல்லவன் தான். அதுக்கு தானே தேடிட்டு இருக்கோம். நான் கூட தேடிட்டு இருக்கேன் ரேணு. ஆல்மோஸ்ட் 2 monthsல செட் ஆயிரும். நீங்க தேடி கண்டுபிடிக்கிற ஆள் எனக்கு வேண்டாம். இந்த இயற்கை எனக்கு காட்டுற எனக்கு பிடிக்கிற பையன் தான் எனக்கு வேணும். அப்படின்னா இந்த மணிரத்னம் படத்துல எல்லாம் வரும்ல, ரோஜா படத்துல அரவிந்த் சுவாமி மதுபாலாவை காஷ்மீர்ல லவ் பண்ணுவாரு, அந்த மாதிரி லவ் ஸ்டோரி எனக்கு வேணும். அந்த மாதிரி ஒரு ஆள் என் லைஃப்ல வரணும். அவன் கிடைச்சாதான் கல்யாணம் பண்ணிப்பேன். ஜஸ்ட் உங்களை மாதிரியே.
வாட் ஐ அம் ட்ரைங் டு சே இஸ் நானும் உங்களை மாதிரியே லவ் மேரேஜ் பண்ணிக்கலான்னு இருக்கேன். உனக்கு பைத்தியம் கீத்து பிடிச்சிருச்சாடி? என்ன பேசிட்டு இருக்க நீ? லவ் எல்லாம் நீ நினைக்கிற மாதிரி நடக்காது. உனக்கு லவ் வர வரைக்கும் நாங்க காத்துட்டு இருக்கணுமா? கிட்டத்தட்ட அப்படிதான் நடக்கும். அப்படின்னா இப்போ நீ லவ் மேரேஜ் பண்ணிப்ப, ஆனா லவ்வர் கிடைக்கல, அப்படிதானே? கரெக்டா சொன்னீங்க மாமா. அப்படி இல்லன்னா ஏதோ ஒரு சொட்ட தலையனை கொண்டு வந்து நீங்க கல்யாணம் பண்ணிக்க எனக்கு கட்டி வைக்க நினைக்கிறீங்க. அதெல்லாம் நடக்காதுமா. என் லைஃப்ல ஒரு ராஜகுமாரன் வரணும். அவனை தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன். உங்களை மாதிரியே கொஞ்சம் கொஞ்சம் இந்த ப்ராசஸ்ல சில நாட்கள் ஆகலாம், இல்ல மாசங்கள் ஆகலாம். அப்படியும் இல்லனா ஒரு வருஷம் கூட ஆகுமோ என்னமோ. ஆனா எத்தனை வருஷம் ஆனாலும் நான் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிப்பேன். நீங்க எத்தனை பேரை கொண்டு வந்தாலும் நான் வேண்டான்னு தான் சொல்லுவேன். சோ அதுக்கப்புறம் உங்க இஷ்டம். ஏற்கனவே மாமா அவசரப்பட்டுட்டு இருக்காரு, கொஞ்சம் பாத்துக்கோ. எந்த படத்தை பார்த்தாலும் இப்படி உனக்கு தூக்கிட்டு வந்திருக்கா. என்னது? சாரி ரேணு, மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசிட்டேன். இல்லடி ரேணு, இதெல்லாம் நீ நினைக்கிற மாதிரி நடக்காது. கொஞ்சம் நான் சொல்றத கேள. ஏற்கனவே நீ சொன்னதை கேட்டதாலதான் மாமா உனக்கு கிடைச்சாரு. இப்ப என்கிட்ட எதுவும் சொல்லாத. என்ன நடந்தாலும் சரி, நான் லவ் மேரேஜ் தான் பண்ணிப்பேன். அதுக்கு நீ ஏதாவது ஹெல்ப் பண்றியா? செய். அவ்வளவுதான். அதுக்காக நீ வெயிட் பண்றதை தவிர உனக்கு வேற ஆப்ஷன் இல்ல. ரேணு செல்லம், கொஞ்சம் இந்த மாமா பேச்ச கேளுமா ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். இங்க பாரு ரேணு, கொஞ்சம் கேள. அக்கா, உனக்கு ஓகே தானே? எனக்கு தெரியும் உனக்கு வேற ஆப்ஷனே இல்லைன்னு. சோ ஒத்துக்க தான் வேணும். எனக்கு டைம் ஆயிடுச்சு. நான் பாட்டியோட சேர்ந்து சினிமா பார்க்க போறேன். பாய். ஏய் ரேணு, பரு இப்போ என்ன பண்றது? இந்த கல்யாணம் நடக்கும்னு நினைக்கிறியா? தெரியலடா. இவன் இப்படி பிளாக்மெயில் பண்ணிட்டு போயிட்டு இருக்கா. ரேணுக்கு மட்டும் ஒரு லவர் கிடைக்கலனா? கோவிந்தா கோவிந்தா.